என் சைல்டுஹுட்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை. எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிடணும். ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே காலையில் போய் வயலில் இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க. பூ பறித்து கொடுத்தோன்னா எவ்வளோ பூ பறித்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கூலி. 2.5 மணி நேரம் பறித்து முடித்தா ஆளுக்கு ஒரு 2 ரூபாய் 2,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 2 ரூபாய் 2,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த மர பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த 2,000 ரூபாய்க்கு 4 இட்லி 5 இட்லி ஏதாவது வரும். உழைச்சு சாப்பிட்ட அந்த 4 இட்லி 5 இட்லியில கிடைச்ச டேஸ்டும் நிம்மதியும் ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன், கிடைக்கல. பருப்பு சேர்க்காம தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தாம இட்லி மட்டுமே விக்கிற கடைகளை கிடைக்கிற சாம்பார் சுட சுட 3 இட்லியை போட்டு இட்லி முடுகிற அளவுக்கு சாம்பாரை ஊத்தி குழப்பி அடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். இது பண்றதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, 3/4 லிட்டர் தண்ணி ஊத்தி 3 விசில் விட்டு மத்த வச்சு மைய கடைஞ்சுக்கோங்க. தாளிக்க எண்ணெய், கடுகு, தட்டின பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி விட்டு குழம்போட ஊத்தி நல்ல கொதி வந்ததும் கடைசியா மல்லியில போட்டு இறக்குனீங்கன்னா, இல்ல நான் சொல்றதை விட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.